சென்னையில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளில் உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனால் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது மதுராந்தகத்தில் உபரி நீர், அதாவது ஏரிக்கு வரக்கூடிய நீர் 25,000 கன அடியாக இருப்பதால் மதுராந்தகம் ஏரியிலிருந்து 30,000 கன அடி நீர் தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சூரியநாதன், அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சூரியநாதன், சொல்லுங்க, மதுராந்தகம் ஏரிக்கு இப்போ நீர்வரத்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி சொல்லுங்க. வணக்கம் மேடம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரி வந்து மதுராமி ஏரி. இந்த மதுராமி ஏரியில பாத்தீங்கன்னா சுற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக வந்து எல்லா மழை நீரும் நிரம்பி தற்போது மதுராந்தகம் ஏரி வழியா நிரம்பி இந்த மதுராந்தகம் ஏரியில் வந்து சுற்றுச்ச பகுதி கிராமங்கள் வழியா வந்து தண்ணி வந்து நிரம்பி வந்திருக்கு. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா வினாடிக்கு வந்து 30,000 கன அடி தண்ணி வந்து வெளியேற்றப்படுகிறாங்க. இது வரலாறு காலாதார அளவுக்கு மிகப்பெரிய தண்ணி வந்து வெளியேற்றும். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற சம்பவம் வந்து நடைபெற்றது. மீண்டும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த மதுராந்தகம் ஏரி வந்து வினாடிக்கு 30,000 தண்ணி வெளியேற்றப்படுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா மதுராந்தகம் சுற்றுலா பகுதி பாத்தீங்கன்னா கடப்பேரி, முள்ளி, விழுதுமங்கலம், கத்திரிச்சேரி உள்ளிட்ட ஒரு 10 கிராம மக்களுக்கு வந்து வெள்ளப்பாய வந்து விடுத்திருக்காங்க. இதனால தொடர்ந்து இந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்களா தொடர்ந்து வந்து வெள்ளத்தால மறைந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மதுராந்தகம் சுற்றியுள்ள செய்யூர், விழுதுமங்கலம், சூனாம்பேடு இந்த பகுதியெல்லாம் வந்து தொடர்ந்து மழை, நேற்று முதல் தொடர்ந்து ஒரு இடைவிடாத மழை பெஞ்சிட்டு வருது. இதனால அந்த சுற்றியுள்ள மக்கள் வந்து வெள்ளத்தால சூழ்ந்திருக்காங்க. இந்த வெள்ளத்திலிருந்து வெளியாம ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க மேடம். அதன் இப்போ மதுராந்தகம் ஏரியிலிருந்து 30,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இதனால எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள், இது பற்றி சொல்லுங்க. மதுராந்தகம் ஏரியிலிருந்து வினாடிக்கு வந்து 30,000 கன அடி வந்து வெளியேற்றப்படுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடப்பேரி, முள்ளி, விழுதுமங்கலம், கத்திரிச்சேரி உட்பட ஒரு 10-15 கிராம மக்கள் வந்து மிகவும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வந்து இப்போ காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த கிராம மக்கள் வந்து வெள்ளப்பாயத்தில் விடுக்கப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த கடப்பேரி இந்த பகுதியில் வந்து தீயணைப்பு துறையும், வருவாய்த்துறையும், காவல்துறையும் வந்து இந்த மக்களை வந்து மீட்டு இதை சுற்றிக்க பகுதி அரசு பள்ளி, சமுதாய கூட இந்த பகுதியில் வந்து மக்களை தங்க வச்சு பாதுகாப்பான முறையில் வந்து வழி செய்து வருகிறாங்க மேம். இப்ப பல பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இப்போ எப்படி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு சூரியநாதன்? இப்போ மதுராந்தகம் கோட்டாட்சியர் தலைமையில பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி அவங்களை வந்து அருகே அரசு பள்ளி மற்றும் சமுதாய கூட அந்த பகுதியில் வந்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிட வசதியிலிருந்து இருப்பிடம், துணி எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பான முறையில வந்து தற்போது வந்து அவங்களை ஈடுபட்டு வந்துருக்காங்க.